நான் கேட்டு வாங்குறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான் அதுல இருக்கு. அது சாலமோன் கேட்ட ஞானமா இருந்தாலும் சரி. சாலமோன் ஞானத்துல என்னங்க பிரச்சனை? சாலமோட வீழ்ச்சிக்கே கடைசியில் அவன் ஞானம் தான் காரணம். எல்லா தேசத்து ராஜஸ்திரியும் தேடி வந்துட்டா. உங்க ஞானத்தை கேட்க வந்தேன், ஞானத்தை கேட்க வந்தேன். வந்தவ சும்மா வரல, அவங்க கடவுளையும் கூட்டிட்டு வந்துட்டா. இப்ப இவர் வந்தவருக்கு அவ்வளோ ஞானம் இருந்துச்சு, அவங்க கடவுளை கும்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ஞானம் இல்லை அவருக்கு. பார்வோன் குமாரத்தையை போய் கல்யாணம் பண்றாரு, எல்லா கானானிய ஸ்திரீகள் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லா கடவுளையும் கொண்டாந்து உள்ள விட்டு விட்டாரு. என்ன ஞானம்? அந்த ஞானத்தினுடைய பலன் என்ன? இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு அந்த அம்மாவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி திருப்தி பண்றதுக்கு, இல்ல கணவனை கல்யாணம் பண்ணி திருப்தி பண்றதுக்கு வேற வழி இல்லாம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? விக்கிரகங்களை அலோ பண்ணிட்டு இருக்கிறோம். கேட்ட நம்ம என்ன சொல்றோம்? இல்ல குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், வேற வழி இல்லைங்க. எதை வரைக்கும் அலோ பண்ணணும் பைபிள் சொல்லுதோ அதை வரைக்கும் தான் அலோ பண்ணணும். பிள்ளைகளே கர்த்தருக்குள், பெற்றோருக்கு, நீ பெற்றோருக்கு கீழ்படுகிறதுக்குள்ள கர்த்தருக்குள் தான் கீழ்படியணும். கர்த்தருக்கு வெளியே கீழ்படிய கூடாது.